உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவு வேணா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமா வாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள். ஏன்னா சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க குருஜி, குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்காக சிறப்பிக்கப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு, படைக்கப்பட்ட ஆண்டு. என்ன சார் தெரியும் சார், உங்களை பத்தி எனக்கு A to Z தெரியும். எல்லா இடத்துலையும் போயிட்டு கடகராசி பார்த்தா இது ஏ ராசிங்கிறது, அந்த ராசி பார்த்தா ஏ ராசிங்கிறது, எந்த ராசி பார்த்தாலும் உங்க ராசி மாதிரியே பேசுறது. இப்போ இது ரிஷபராசிக்காரருக்கு உங்களுக்கு தான் இந்த ஆண்டுங்கிறது. உண்மையிலேயே சொல்றேன், உங்களுக்கு தான் இந்த ஆண்டு. ஏன்னா நிறைய நேரங்கள்ல கஷ்டங்களையே அனுபவிச்சுட்டு நல்லது நடந்தா கூட நம்ம மனசு நம்ப மறுக்குது. அதான் உண்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ராசியில இப்பதான் குரு வந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் எப்ப வர வேண்டியவர் தெரியுமா? போன வருஷம் வர வேண்டியவர். வந்தார், வக்கரம் பெற்று 12க்கு போயிட்டார். திரும்பவும் சொல்றேன், இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ். இவங்க ஏன் அப்படி போறாங்கன்னு கேட்க முடியாது, இவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்க முடியாது. இவங்க என்ன வேணா செய்வாங்க, அவங்க இஷ்டம். சோ அப்போ ரிஷபத்தில் இருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபத்தில் இருக்கின்ற குரு நகர்ந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்போ 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் உங்க கிளியரன்ஸ் ஆகிறது சனிதான். சனி தரும் யோக பலன் என்ன? லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபங்களை அள்ளித்தர போகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லாத ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். இந்த வருடம் விசுவாவசு வருடம் ஏப்ரல் 14 உங்களுக்கு 3 பயிற்சிகளை இதுக்கப்புறம் நீங்க சந்திக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பயிற்சி, ரொம்ப காலமா இங்க செவ்வான்னு ஒரு ஜீவன் இங்கதான் இருக்காரு கடகத்துல. இவர் ஏன் இங்க இருக்காருன்னு போன வருஷத்துல இருந்து நிறைய பேருக்கு கேள்வி. எப்பா நீ எப்பப்பா வீட்டுக்கு போவ? நான் வீட்டுக்கே போக மாட்டேன்ப்பா, இங்கே உட்காந்துருக்காரு. இவர் ஆக்சுவலா ஒரு ரொட்டேஷன் அடிச்சுட்டு வர வேண்டியவர். இவர் ரொம்ப நாளா கடகத்திலே உட்காந்துருக்காரு. உலக நாடுகள் உற்று நோக்குது, இவர் ஏன் கடகத்திலே உட்காந்துருக்கான்? சிம்மத்துக்காவது போப்பா, இங்கேதான் இருப்பேன். கடகத்துல இருக்கிறது பிரச்சனை இல்ல, கடகத்துல அவர் நீட்டம், அதான் பிரச்சனை. இப்ப மீனராசிக்காரங்களுக்கு எல்லாம் 2ஆம் அதிபதி அவர் தான். விருச்சிக ராசிக்காரங்க, மேச ராசிக்காரங்க ராசி அதிபதி அவர் தான். உடம்பு சரியில்லாம ரொம்ப நாளா பிபி சுகர்லயே வச்சிருப்பாரு. காரணம் என்ன? ராசிநாதன். இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொமான்டிக் கடை அவர் தான், 7 கூடையவன், இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதி. இவர் நீச்சமாய் ரொம்ப நாள் உட்காந்துருக்காரு. போன வருஷத்துல சண்டை போட ஆரம்பிச்சா சார் என் வீட்டுல வைப்பு. ஒரு வருஷமா சண்டை போடுறா சார். பாரத போர் கூட முடிஞ்சு போச்சு, மகாபாரத போர் கூட 14 நாள் தான்ப்பா. 14 இத்தனை நாளா சண்டை போடுறா. காரணம் அவங்க சண்டை போடல, சண்டை போட வைக்கிறது செவ்வா. புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் 11ஆம் வீட்டுல. நிறைய பேர் கேக்குறீங்க சார், இப்ப ராசிநாதன் உச்சம் பெற்று 11ஆம் வீட்டுல இருக்காரு, மனைவியால் சண்டை வராமல் இருக்குமா? அப்படி ஒரு ஆப்ஷன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி இவர்கள் கடமையை செய்வார்கள். இது நீங்கன்னு இல்ல, அமெரிக்கால 30வது மாடியில் இருக்கிறவருக்கும் இதே தான் நடக்கும். சோ அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டுல சுக்கிரன் உச்சம் அடைகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரன் 11 நன்மை செய்வாராங்கிறதா உங்க கேள்வியா இருக்கணும். மனைவியால் மகிழ்ச்சி கிடைக்குமா நீங்க கேட்க கூடாது, புரியுதா? சோ அப்ப 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனோட சேர்ந்த ராகு, ராகுவோட சேர்ந்த 2, 5 கூடிய புதன் எல்லாருமா சேர்ந்து தன வரவை கொடுக்கிறார். ப்ராஜெக்டியம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடம் மிகப்பெரிய பணக்காரனாக போறீங்க, தொழிலதிபராக போறீங்க. பணம் கொட்ட போகுது. ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் சார் சொல்றீங்க. பணம் கொட்டுதோ இல்லையோ, கடன் தான் அதிகமாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன் தீர்ந்தாலே பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும். எவர் ஒருவர் ஒரு போட் போயிட்டு இருக்க, அந்த போட்ல தண்ணீர் லீக் ஆகுது, லீக் ஆகிற தண்ணீரை நீங்க அடைக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணாலே ஓட முழுகாம தடுக்கப்படும். இங்க நம்ம என்ன பண்றோம்? ஓட முழுகாம இருக்க புதிய துடுப்புகள் தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். தண்ணீர் ஏன் ஒழுதுன்னு பாக்குறதே கிடையாது. சோ அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய பணம் தருவார். தந்து என்ன பண்ண போறார்?
நீங்க தான் செலவு பண்ணிடுவீங்களே. செலவை குறைக்கணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும். தேவையில்லாம நீங்க போற ட்ரிப்பை குறைச்சாலே செலவு குறையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-5 கூடிய சுக்கிரன் புதனும் சுக்கிரனும் ராசியாதிபதி சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல ராகு இருக்கார். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிய செல்வத்தை அள்ளி தருகிறார். கேது பகவான் 4ஆம் வீட்டில் வருகிறார். இதுதான் பிரச்சனை. இந்த கேதுங்கிற வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் ராசியே கிடையாது. ஏன்னா கேதுக்கு மாத்ரு அம்மா, 4னா மாத்ரு அம்மாங்கிற ஸ்தானம் கேதுவுக்கு பிடிக்காது. சார் அவனுக்கு பிடிக்காதுன்னா கிரகங்கள் அப்படிதான். கிரகங்கள் சொல்றது நீங்க கேளுங்க. 4ஆம் வீட்டில் கேது வருவதால் அம்மாவோட ஹெல்த்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வெளியூர்ல இருப்பீங்க, அம்மா போன் பண்ணி கூப்பிடுறாங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குது, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ, உடனே கூட்டு போங்க. அம்மா விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, போக்கஸ் பண்ணுங்க. 4ங்கிறது உயர்கல்வி, உயர் பதவி. அதுல கேது இருக்கும் போது ப்ரொமோஷன்ல ஆபத்து வரப்படும். அப்ப 10ல ராகு வராருன்னு சொன்னீங்களே, 10ல இருக்கிறவங்க தொழில் நல்லா இருக்கும். ஜாப்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். நான் ஜெர்மனி போய் படிக்க போறேன், நல்லா படிங்க, சந்தோஷமா படிங்க, பணம் கட்டி போகாதீங்க, தகுதி தேர்வு எழுதி போங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 8 கூடியவன் 2ஆம் வீட்டில் வெறும் தங்கமா வாங்குவீங்க. தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க, அப்படிதான் சொல்லணும். ரிஷபராசிக்காரங்கெல்லாம் தங்கம் வாங்குவீங்க. போற போக்க பார்த்தா தங்கம் வாங்குற விலை எங்க போனாமா வாங்க முடியுமா, வைரம் மாதிரி ஆயிர போகுதுன்னு நினைக்கிறேன். ஏழைகளுக்கு எட்டாக்கனி மாதிரி ஒரு காலத்திலே வானத்தில் ஒளிரும் நட்சத்திரத்தை போல, வைரத்தை போல அப்படி சொல்ற மாதிரி தங்கத்தை போல அப்படின்னு ஆயிரும் போல இருக்கு. தங்கம் ஒரு ஸ்பெசிபிக் டேர்மா மாறப்போகுது. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தங்கமாக தருவார். ரிஷபராசிக்காரர்கள் 2லே குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அல்சரைசேஷன் இருக்கு, நிறைய செரிமான கோளாறுகள் இருக்கு, அதெல்லாம் குரு சரி பண்ணுவார். அதே மாதிரி குரு உங்களை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்க போகிறது. ஏற்கனவே சனி என்ன பண்றார், அதே 8 தான் பார்க்கிறார். ஆயுள் காரகனே 8ஐ பார்க்கும் போது ஐசியூல இருக்காரு, உயிருக்கு ஆபத்து, எல்லாம் சரியாயிடும். ரிஷபராசிக்கார பெண்கள், உங்கள் கணவர் நல்ல சுகத்தோடு திரும்பி வருவார்கள். ஆகையினாலே இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தர போகிறது. சந்தோஷமா இருக்க போறீங்க, நல்லா படிக்க போறீங்க. புதன் வீட்டில் வரக்கூடிய குரு படிப்புன்னா அப்படி படிக்கணும். நம்ம நினைச்சா 6 கோல்டு மெடல் கூட வாங்கலாம். படிக்கணும். நம்மளோட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படின்னு அந்த தடையை உரைச்சு இன்னொரு கோல்டு மெடல் வாங்கி காட்டணும். படிக்கிறதுல வரணும் போட்டி, அதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வருடம் ஜெயிப்பீர்கள். கீழே பெற்றிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிருஷ்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் இருந்தாலும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்கிறது. மேலும் தொழில் ஸ்தானாதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் விருத்தியும் பெறுவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக ஊழியர்களிடமிருந்தும் நீங்கள் நல்ல அன்யோன்யத்தை பெற்று தொழில் விருத்தியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சனிபான் இருப்பது ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது. மேலும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல இந்த வருடம் பெரும்பாலான காலங்களில் 2ஆம் இடத்துல குருவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுபிட்சமான காரியங்கள் நடக்கும். தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும். தாராளமாக பணப்புழக்கம் ஏற்படும். இந்த வருடம் மிக மிக முக்கியமான நல்ல ராசிகள், அதாவது நன்மையை அடையக்கூடிய ராசிகள் 3 ராசிகள் என்றால் அந்த 3 ராசிகளில் இந்த ரிஷப் ராசி ஒன்று என்றால் வரக்கூடிய சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி அனைத்தும் நல்லபடியாக இருப்பது இந்த ரிஷப் ராசிக்குத்தான். இந்த ரிஷப் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக நீங்கும். இனிமேல் நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தின் மூலமாக சுப காரியங்களை செய்வீர்கள். வீடு மனை வாங்குவீர்கள். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். அது முக்கியமாக 2 சக்கர வாகனங்களை விட்டுவிட்டு 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பெரிய வீட்டிற்கு, அதாவது புதிதாக கட்டப்பட்ட பெரிய வீட்டிற்கு நீங்கள்
குடி போவீர்கள், அதாவது கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்கிறது. பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி சென்றாலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். முக்கியமாக நீங்கள் எந்த இடத்தை விரும்புகிறீர்களோ அந்த இடமே உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தாராளமாக சென்று விட்டு வரலாம். மேலும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டுபவர்களுக்கு அந்த தொழில் விருத்தி அடையும். ஒன்றுக்கு பல நாடுகளுக்கு உங்கள் பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ரிஷபராசியிலே பிறந்த கலைஞர்களுக்கு நல்ல யோகத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கடந்த 4-5 வருடங்களாக திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகவில்லை என்றால் எப்பொழுதும் ஆகாது என்ற அளவுக்கு நல்ல குருபலம் இந்த வருடத்திலே இருக்கிறது. இந்த வருடம் அதிசாரமாக குருபான் 3வது ராசிக்கு போனாலும் பொதுவாக சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கிறது. எல்லா கிரகங்களும் அந்தந்த ராசியிலே இருக்கின்ற பலனை தருவார்கள். ஆனால் குருபான் மட்டும் அதிசாரமாக அல்லது வக்கரகதியிலே வேறு ராசிகளுக்கு போனாலும் எந்த ராசியிலே இருக்கிறாரோ அந்த ராசி பலனையே தருவார் என்றிருக்கிறது. அதன்படி வருடம் முழுவதும் உங்களுக்கு வசந்தமாக குடும்பஸ்தானத்திலேயே குருபான் இருக்கிறார். ஆகிய குடும்பத்தில் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும். சிலருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த குருபான் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் என்று. பொதுவாக கோச்சார குரு எப்பொழுதுமே நல்லவர். ஆகவே நல்ல சுப நிகழ்ச்சிகள் தான் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் குடும்பத்திலே நடக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, கடந்த காலங்களில் எவ்வளவோ மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருடம் எந்த விதமான மருத்துவ உதவியும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த வருடத்தில் புதிய வாகனங்களை மாற்றம் வாங்குங்கள், பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. பெண்களுக்கு மிக மிக ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்திலே கடந்த வருடங்களிலே உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகள், உங்கள் பேச்சை கேட்காத கணவன்மார்கள் கூட இந்த வருடம் உங்கள் பேச்சை காட்ட நடப்பார்கள். உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஓர்படிக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் தீரும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் புகழும் தருகின்ற வருடமாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதை பெரிட்டாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த வருடம் வயதானவர்கள் எந்த ஸ்தலங்களுக்கு சென்றாலும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. வயதானவர்கள் தூரதேச பிரயாணங்களையும் மேற்கொள்ளலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. மேலும் இந்த வருடத்திலே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்கள், நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களும் எல்லா மாணவர்களும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறி நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாகவே அதை வெளியில சொன்னால் நடைபெறுவதில் காடி தாமதமாகும். ஆகவே எந்த செயலையும் உங்கள் முன்னேற்றத்தையும் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருப்பதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு மட்டுமே. ஆகவே சேமிப்பு நன்றாக இருக்கும். உங்கள் அக்கௌண்டில், அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் கூட நிறைய பணங்கள் புரளும். ஆகவே இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருந்தாலும் திருஷ்டியும் சிறிது இருக்கிறது. திருஷ்டியும் விலகுவதற்காக ஒரு சனிக்கிழமை என்று, ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று, இந்த வருட ஆரம்பத்தில் இந்த சித்திரை மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அந்த ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அணிவித்து வாருங்கள். அதன் மூலமாக திருஷ்டி விலகும். பொதுவாக இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபானும் லாபஸ்தானத்தில் சனிபகவான் இருப்பது எல்லா வகையிலும் நன்மை. ஆகவே மேலும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்காக உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்திற்கு எந்த கிழமை உகந்ததோ அந்த கிழமையில குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுவதும் வசந்தமாகி உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடம் விஸ்வாவசு வருஷம் மங்களகரமான வருடமாக இருக்கும் என்று, இந்த வருடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார் என்று கூறுகிறேன். மேலும் இந்த வருடம் முழுமையும் நன்மைகள் பெறுவீர்கள் என்பது உறுதி. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்கள், பொதுவாக ரிஷப
கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க மாதிரி யாரும் ரொம்ப நாகரிகமா இருக்க முடியாது. எதுலையுமே சரி, ரொம்ப நாகரிகமான குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பாருங்க ரிஷபராசிக்காரங்க. தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமா இருக்கும். கலையில பெரிய பெரிய ஆள் சாதிக்கிறாங்கன்னா பாருங்க, இந்த ரிஷபராசியில இருப்பாங்க பாருங்க. ரிஷபராசியில கலையில பயங்கரமா இருப்பாங்க. எதுலையுமே நல்ல ஒரு ஒழுக்கமான குணம்னா ரிஷபத்துக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணுங்க. ஒழுக்கமான குணம் இருக்கும், புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாது. நல்ல ஒரு எப்படின்னா எப்போதுமே நம்முடைய ஃபேமிலி குடும்பம் இதை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா, இதுக்கான பதிவு தான் இது. இப்ப பாருங்க, இந்த வருஷத்துடைய அமைப்பு பாருங்க, உங்களுக்கு கிரகத்துடைய சப்போர்ட் எப்படி இருக்கு. இப்ப தமிழ் புத்தாண்டா எதை வச்சு மையமா எடுக்க முடியும்? 3 கிரகத்தை மையம் வச்சுதான் எடுக்க முடியும். குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான். இந்த கிரகம் தான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும். இதை வச்சுதான் மையமா எடுப்பாங்க. இப்ப பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்த வருஷத்துல ஃபுல்லாவே 2ஆம் பாவத்துலாம் இருப்பாரு. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். 10ஆம் பாவத்துல ராகு பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். சூப்பரான அமைப்பு பாருங்க. ரிஷபராசி ராஜாவா தான் நீங்க வாழ போறீங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த வருஷம். ஏன்னா எந்த கிரகமுமே ஒரு மறைவான இடத்துலயோ கெட்ட இடத்துலயோ இல்ல. கெட்ட இடத்துல இல்ல. 10ல ஒரு பாவி இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு பழமொழி உண்டு தெரியுங்களா? 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தா நல்ல பலனு. அப்ப இந்த ரிஷபராசி கோடீஸ்வர யோகத்தை அடைய போதுன்னு நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். கோடியில குவிக்க போதுன்னு எடுக்கணும், அவ்வளவுதான். அது ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும். ஒருவேளை ஜாதகத்துல திசாபுத்தி அங்க சரியில்லைன்னா இங்க அவுட், சுத்தர எல்லாமே டோட்டல் அவுட் ஆயிரும். ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு அமைப்பு விதி காட்டுது. அப்ப அங்க ஜாதகத்துல உங்களுடைய விதியில முடிவு பண்ணணும்ல, இது நடக்குமா நடக்காதா உங்க ஜாதகம் தானே பேசும். கண்டிப்பா எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி, அதனால சொல்றேன். இப்ப பாருங்க, 2ஆம் இடத்துல குரு ஜென்மா குருவா இருந்து யாருக்கெல்லாம் செலவு அதிகமா இருந்துச்சு ரிஷபராசியை கட்டியே சொல்லுவாங்க. ஐயோ போன வருஷம் நான் படாத பாடுபட்டேங்க, எவ்வளவு காசு வரட்டும் எல்லாமே எனக்கு கையில நிக்கவே இல்லை, குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லைங்க, ஏதோ ஆண்டன் இறைவன் இருக்கிறான், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப இந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா இங்க குரு உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு பெரிய ஒரு அசம்பாதித்தது தள்ள மாட்டார். ஏதோ ஒரு வழியில போறீங்கன்னா ஏதோ நல்லது நடக்கும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். ஏன்னா பொருளாதார வருமானத்தை ரொம்ப டவுன் ஆனது ரிஷபராசியா இருக்கும். நிறைய பேர் இடத்தை எத்தனை பேர் மாத்தினாங்க வேலையில கேட்டு பாருங்களேன். லிஸ்ட் எடுத்து போடலாம். வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் மாறினீங்க? இப்ப 3 மாசமா யாருக்கெல்லாம் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு எடுத்து பாருங்க. இந்த மாசி பங்குனியா இருக்கட்டும், 2 மாசம் எல்லாமே பாருங்க, வேலை உத்தியோகத்துல நிறைய தடை இருந்துச்சு. கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்குது? காசு பணத்துல கொடுத்த பணத்தை வாங்க முடியல எத்தனை பேருக்கு இருக்குது? காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து விட்டாரு, ஒரு 4 மாசம் 5 மாசம் கொடுத்து விட்டாரு, அந்த பணத்தை வாங்க முடியல. இன்னைக்குங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க வாங்க முடியாது. அந்த பிரச்சனை இருந்துச்சு. என் படிப்பு கல்வியே இருக்கட்டுமே, நல்லா படிச்ச குழந்தை எனக்கு அங்க என்னன்னு தெரியலங்க, நல்லா படிப்பு கல்வி வரலங்க, என்னன்னு தெரியல, நல்லா குழந்தை பெரிய அளவுக்கு இந்த 1 வருஷமா படிப்பு கல்வி நல்லா கொண்டு போகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர். கணவன் மனைவிக்குள்ள நிறைய வருத்தம். நிறைய பேருக்கு திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க, கொண்டு போய் பக்கத்துல போகும்போது ஸ்டாப்பு. ஒரு 4 மாசமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே வருது, நிறைய வரன் வருதுங்க எனக்கு. ஆனா என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல, எனக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிற விஷயம் ரிஷபராசி இருந்திருக்கும். நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனை நல்லா பாருங்க, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம். ரிஷபத்துக்கு அவ்வளவு தடை இருந்துச்சு. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இல்ல இட பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பூமி பிரச்சனையா இருக்கட்டும், நிறைய விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆனிச்சு. எதுவுமே ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல. ரிஷபராசி கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னா. இனிமே பாருங்க, இந்த வருஷத்துல கிரக அமைப்பு கோச்சார கிரகம் நல்லா இருக்கு. உங்க ஜாதகம் திசா பத்தி நல்லா இருக்கா எடுத்துக்கிட்டு கரெக்டா அடிங்க. சூப்பர் அடி, நெத்தி அடி அடிக்கலாம். நீ வாழ்க்கையில எல்லாமே வசந்தமா மாறும் பாருங்க. இந்த வருஷத்துல நான் சொல்றேன் பாருங்க, அதிகமா ரிஷபராசிக்காரங்க நகை வாங்குவாங்க, கண்டிப்பா இடம் வாங்குவாங்க, இல்ல நகை வாங்குவாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் கடன் வாங்கியாச்சும் வாங்குவாங்க. நீங்க தைரியத்தை மட்டும் ரிஷபராசியை விடாதீங்க. நீங்க கோலை மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு. மைண்ட்ல கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க தெரியுமா? ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுத்தா நீங்க ரொம்ப திங்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை இறங்குங்க.
கண்டிப்பா இடமோ நகையோ ஏதாச்சும் ஒரு பொருளோ வீட்டுக்கு நீங்க வாங்கணும் இந்த வருஷத்துல. இதான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். இப்ப நான் இடம் வாங்க போறேன், தாராளமா இந்த வருஷத்துல வாங்குங்க. தசாபதி ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு இடத்த வாங்குங்க. அதுக்கான அமைப்பு கோச்சார கிரகம் நல்லா இருக்குது. குரு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் சரி, உங்களுக்கு இட பிரச்சனை இல்லை. இப்ப சரியா அப்பாவுடைய சொத்தா இல்ல அம்மாவுடைய சொத்தா எதா இருக்கட்டும், எல்லாமே உங்க பக்கம் ரிசல்ட் அரசாங்கம் எழுதிடுவாங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் இடத்த வைக்க முடியல, ஒரு பூமியை வைக்க முடியல, பல வருஷம் போராடுறேன், இப்ப மூவ் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, படிப்பு கல்வியில பயங்கரமா இந்த வருஷம் நல்லா இருக்கு. கல்வியில பயங்கரமா சாதிக்கக்கூடிய அமைப்பு வருது இந்த வருஷத்துல. நான் சொல்றேன், படிப்பு கல்வி பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், கல்வியில சாதிப்பாங்க நிறைய பேர். 2ஆம் இடத்துல குருங்க, பேச்சுல குரு உட்காந்துட்டா இப்ப எப்படி பேசுவீங்க? தன்மையா பேசுவீங்க, கோவம் வராது, வேற ஒண்ணும் கிடையாது உங்கள்கிட்ட. நல்லா பாருங்க, இனிமே கோவத்தை நீங்க காட்டவே கூடாது, அறிவையை தான் காட்ட போறீங்க. அப்ப படிப்பு கல்வியில வெளிநாட்டுல எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, மருத்துவம் படிக்கிறீங்களா, இல்ல கட்டிடத்துறையில படிக்கிறீங்களா, இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் படிக்கிறீங்களா, இல்ல டீச்சிங் லைன்ல படிக்கிறீங்களா, இல்ல கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் படிக்கிறீங்களா, எல்லாமே சூப்பரா இருக்கும். மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதிடணும், நிறைய பேர் பயப்படாம எழுதுங்க, கன்ஃபார்மா கிடைக்கும். சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கும் இந்த வருஷத்துல. இதான் ஃபர்ஸ்ட் பலனே. காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல குரு குடும்பத்துல குழந்தையை கொடுக்க போறேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப குழந்தை பாக்கியம் பர்ஃபெக்டா அமையுதே. இப்ப ஏன் பயப்படணும்? கண்டிப்பா குருவால் உங்களுக்கு நல்ல பலன். நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும், இனிமே உங்க வேலை ஸ்தானத்தை குரு நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா வேலைக்கு போகும்பாரு. ஏன்னா 5ஆம் பார்வையா பாத்துக்கிட்டு இருக்காருங்க 6ஆம் இடத்தை. நான் உனக்கு கடனை கொடுக்கல, பகையை கொடுக்கல, எதிரியை கொடுக்கல, வேலை பார்க்கறதுல பிரச்சனையை கொடுக்கல, நான் உனக்கு சரி பண்றேங்கிறார். அப்ப வேலை உத்தியோகஸ்தானம் நல்ல ஒரு அமைப்பா கொடுப்பார். கடன் இருக்காது, பிரச்சனை இருக்காது. எங்க வேணாலும் லோன் கேளுங்க, தனியார் பேங்கா இல்ல கவர்மெண்டா, எதுக்காண்டி கேட்குறீங்க, கண்டிப்பா கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும். ஜாதகத்துல தசாபதி இருந்தா சூப்பர். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன், நிறைய எத்தனை பேர் வேலைக்காண்டி ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்க? எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரமோஷன் வாங்கிட்டான், ஆனா என்னால வாங்க முடியல. வெயிட் பண்ணுங்க, இப்ப சூப்பரா கொடுப்பாரு குரு பகவான். ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இப்ப ப்ரமோஷன் அளவுக்கு நீங்க போறது நீங்கள தான் இருப்பீங்க. கண்டிப்பா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க தேடியே போகக்கூடாது, எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல இருக்குது. பார்த்துங்க, சனி பகவானும் பேவரேட் 11ல, மாமனார் மாமியாருடைய சப்போர்ட் கிடைக்கும். தொழில் பண்றவங்க ஜாதகத்துல இப்ப சூப்பரா இருந்தா எந்த தொழிலும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க தைரியம் ஆரம்பிங்க. ஜாதகத்துல தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வெளிநாட்டு வெளியூர்ல எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நீங்க பட்டையை கிளப்புவீங்க. அடுத்து கலைத்துறை சூப்பரா இருக்கும். உணவு சார்ந்த துறை நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அப்ப இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா இயங்குது. அப்ப இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு, எல்லாமே அற்புதமா இருக்கு. நீங்க போகக்கூடிய லைன் தைரியத்தை மட்டும் விடாம எடுத்து அடுத்த ஸ்டெப் வைங்க. இந்த வருஷம் எல்லாமே சூப்பரான வருஷம். கிரக அமைப்பு பக்கவா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, தைரியமானவங்க எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த வருஷத்துல. இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க. எதுவுமே ஒரு தன்மானத்தை வைப்பீங்க, விடாமுயற்சி பண்ணுவீங்க, எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு. இனிமே கார்த்திகை பிறந்தவங்க இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, பூமி வாங்கக்கூடிய யோகமோ எல்லாமே சூப்பரா அமையுது பாரு. ஆனா கண்டிப்பா ஒரு சுப செலவு இந்த வருஷத்துல பண்ண போறீங்க கார்த்திகை பிறந்தவங்க. நல்ல ஒரு காரியங்கள் நல்லா இருக்கும். ஒரு இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமைச்சு கொடுப்பாரு. கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் எல்லாமே அற்புதமா வரக்கூடிய காலம் நல்லா அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நிறைய பயங்கரமா கற்பனை பண்ணுவீங்க. உங்களுடைய கற்பனை எல்லாமே இப்ப நிஜமாக போகுது இந்த வருஷத்துல பாருங்க. இந்த வருஷத்துல பாருங்க, தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய கற்பனை நிஜமாக போகுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயம், கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா கலைத்துறை நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, உணவுத்துறை நிறைய பேர் இருப்பீங்க, டீச்சிங் லைன் நிறைய பேர் இருப்பீங்க,
கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க, கலை ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாமே பாருங்க பக்கவா இருக்கும் இந்த வருஷத்துல. குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும். அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு பாதையா கண்டிப்பா அமையும். அடுத்து மிருகசீரிடத்தை பிறந்தவங்க இதுவே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் தைரியத்தை மட்டும் விடவே விடாதீங்க, எல்லாமே உங்களுக்கு பக்கம் வெற்றியா வரும். இடமோ வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ சூப்பரா இருக்கும், தடை இருக்காது. ஏன்னா மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க ரொம்ப 2 மாசம் 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. உடல் உபாதை, மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய ஒரு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க. இனிமேல் தைரியம் அந்த வருஷத்தை மூவ் பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்த ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இதில் மாற்ற முடியாது. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாமே தடை இருந்துச்சு. இந்த வருஷத்துல பாருங்க சூப்பரா இருக்கும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மிருகசீரிடத்தில் பிறந்தது. அப்ப லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு காக்கி யூனிஃபார்ம் போடுவாங்க, கட்டிட சம்பந்தப்பட்ட துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த வருஷம் நல்ல ஒரு பர்ஃபெக்டா அமையுது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் புத்தாண்டாகவே அமைகிறது. ரிஷபராசி, ரிஷபராசியை பொறுத்தவரை வாய் சொல்லில் வீரனடி அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வார்த்தையை விடணும்னே பல பேர் எதிர்பார்ப்பாங்க. உங்க வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருங்க இந்த வருஷத்துல. காரணம், எல்லாரும் உங்களை சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சனி 11க்கு வராரு, லாபத்துல வராரு, நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், லாபமோ லாபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாபத்துல பல லாபங்கள் இருக்கு. அதுல எந்த லாபத்தை சனியால கொடுக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு கோவிலுக்கு போறோம், அங்க ஒரு அர்ச்சகர் இருக்கார் அப்படின்னா அவர் அங்க என்ன கொடுப்பார்? உங்களுக்கு ஒரு மாலை, மரியாதை, பிரசாதம் கொடுப்பார். ஒரு வங்கிக்கு போறோம், அங்க ஒரு மேனேஜர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? முடிஞ்சா லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்பார். அவர் லோன் அமௌண்ட்டை கட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அதே ஒரு மருத்துவத்துறையில போறோம், ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம், அவர் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு. இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய பெயின் அவரால் வாங்கிக்க முடியுமா? புரியுதா? அப்ப லாபத்துல சனி ஆரம்பத்தில் வந்திருக்காரு இல்லையா? இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சட்ட ரீதியான லாபத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் விலகும். கோர்ட்டு கேஸ்க்குள்ள உங்களை சிக்க வைக்காம காப்பாற்றுவார். சட்டத்தை புரிய வைப்பார். ஒதுங்கி இருக்க சொல்லுவார். ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிங்க, ரிஷபம் இந்த வருஷத்துல பல இடங்கள்ல ஒதுங்கி இருக்கணும். நாம நம்மளுடைய ஃபோர்ஸை இப்ப இறக்கினா சாதகம் வராது. நம்மளுடைய ஃபேஸ ஒருத்தவங்க தெரிஞ்சிக்க கூடாது. நமக்குள்ளுக்குள்ள ஒரு ஃபேஸ் இருக்கும், அதை நம்மளே வச்சுப்போம். இப்ப வெளியில காட்ட வேண்டாம். வெளியில ஒரு அழகான புன்னகை இருக்கும்ல, அதை மட்டுமே காட்டுவோம். நமக்குள்ள இருக்கிற ஃபேஸ் நம்மகிட்டே இருக்கட்டும், அதை இப்ப காட்டிட வேண்டாம். லாபம் இல்லாது. அப்ப இந்த லாபத்தை எப்படி கொடுக்குறான்? நீங்க ரியலா கொஞ்சம் மற்றவங்களுக்காக மாத்தி யோசிச்சா தான் உங்களுக்கு லாபம் ஏற்படும். காலத்தை புரிந்து அதற்கு பயணத்தை மேற்கொள்ளணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார்? சனி பகவான் நம்மளை சட்ட சிக்கல்கள்ல மாட்டி விட்டுருவார். வேண்டாம். நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுங்க. ரிஷபராசிக்காரர்கள் வாக்குகளை கொடுத்துட்டு வார்த்தைகளால் விபரீதத்தை வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க லாபம்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது. சனியினால் லாபம் 2 தான். ஒன்று இரும்பு லாபம் கிடைக்கும். கால விரயம் இல்லாம காலத்தை அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுப்பாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கே புறப்படுறீங்கன்னா 7 மணிக்கு நீங்க அங்க இருக்கணும்னா 6:55க்கு கிளம்புற மாதிரி ஐடியா கொடுப்பாரு சனி பகவான். அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அவசரப்பட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சார், நான் 5 மணிக்கே போயிடுறேன் சார்னா விபரீதத்தை வாங்க போறீங்கன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? சிம்பிளா புரியுதா? நீங்க ஒரு கமிட்மெண்ட்ல போய் உழுறீங்கன்னா அது கரெக்டான நேரத்தில் கமிட்மெண்ட் ஆகுங்க. முன்கூட்டி பண்ணாதீங்க எந்த விஷயமா. அது லாபமா வராது. அது வரக்கூடிய லாபத்தை உங்க மன வருத்தமா ஆக்கிட்டு போயிடும். எப்பயுமே இங்க விஐபிகள் பார்த்தீங்களா, அந்த நிமிடத்துக்கு வருவாங்க, அந்த நிமிடத்தை முடிச்சுட்டு உடனே கிளம்பி போயிடுவாங்க. அதனாலதான் அவங்க விஐபியா இருப்பாங்க. ஒரு விஐபி வராரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, உட்கார்ந்துருக்காரு, வந்தாரு, அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க, உட்கார்ந்துருக்காரு, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அவர் கிளம்பிடணும். அவர் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்காருன்னா அவரு 10ஓட 11 ஆயிடுவாரு. இப்ப புரியுதா? இப்போ உங்க சொசைட்டியில கௌரவத்தையோ உங்களுடைய
மதிப்பு மரியாதைகளை கடவுள் உயர்த்துவதற்கு தான் லாபமாக கொண்டு வராரு. அதை நாம இழந்துடக்கூடாது. காலத்தை ரொம்ப கரெக்டாக இந்த தடவை நீங்க செஞ்சுதான் ஆகணும். குரு பகவான் 2க்கு வராரு. எந்த விஷயத்துக்கு தடா போடாதீங்க. நீங்க தடா போடாதீங்க. பேங்க்ல பணம் கொடுப்பாங்க, நான் இப்போதைக்கு லோன் வாங்குற மாதிரி இல்லைன்னு சொல்லாதீங்க. பேருக்காவது ஒரு லோன் வாங்கி மாசம் மாசம் கட்டுங்க. சிம்பிளா கட்டுங்க. ஒரு செல்போனாவது வாங்குங்க. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குற மாதிரி வரும். தொழில்நுட்பங்களை அதிக விஸ்தாரம் பண்ற மாதிரி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி லோன்லாம் கிடைக்கும். அப்ப பணத்தை கொடுத்து உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்த போறார். பணம் தாங்க கௌரவத்தை கொடுக்கும். நம்ம கையில போட்டுக்கிற நகையும் கையில இருக்கிற காசும் தான் ஒரு மனுஷனை மரியாதையை ஏற்படுத்தும். போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஒரு மனுஷனுக்கு உயர்வை கொடுக்கும். நான் ஒரு பெரிய அளவில் நான் தொழில் அதிபராகவே இருந்தாலும் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லைன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இதுதானே உண்மை. நான் தொழிலுக்கு அதிபராக இருக்கலாம், ஆனால் நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என் கையில் நகைகள், என் கையில் காசு, இதானே உலகம் பார்க்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த குரு இப்போ நமக்கு கொடுக்க போறார். அவாய்ட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்குங்க. நிறைய நல்ல வாய்ப்புகள் காத்து இருக்கு ரிஷபராசிக்கு. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இந்த வருஷம் முழுமையா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபத்திலே மகாலட்சுமி வழிபாடு, வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதில் எந்த குறையுமே ரிஷபத்திற்கு இல்லை. ஆனால் லாபம்ங்கிறது, நான் ஷேர்ல போடுறேன் சார், நான் லாட்ரி வாங்குறேன் சார், நான் ஏதாவது ஒன்று நான் ட்ரிபிளா தரேன்னு சொன்னாங்க, நீங்க தானே லாப சனி, நீங்க நான் அந்த ட்ரிபிளுக்காக போறேன்னா தயவு செய்து சொல்றேன், அது கிடையாது. சனி என்னைக்குமே ஆயுளை ரெட்டிப்பாக்கி கொடுப்பார். ஆனா ஆயுளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் 2 ஆக்க மாட்டார். அதனால பணம் மஸ்ட். அந்த பணம் அதிகமா கிடைக்குதுன்னு எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்க நினைச்சு ஒரு பவுன் வாங்கினா கூட டக்குன்னு பவுன் விலை குறைஞ்சிடும். அதனால அது மாதிரிலாம் லாபத்தை போட்டுறாதீங்க. பார்க்கலாமா? நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, அதிகமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. விசுவாவசு வருஷம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.